வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஸ்ரீஹர்ஷினி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு கச்சோரி தாங்க பார்க்க போகிறோம். மூன்தால் கச்சோரி. இது ஈவினிங் டின்னருக்கும் நம்ம செஞ்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவி இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இது 1லேருந்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சமாக கொரப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கலாம், இல்லை பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய், உருக்கின நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ ரொம்ப சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம்லேருந்து 10 நிமிஷம் நம்ம ஊறட்டும். ஒரு துணி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மலில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, அந்த பாசிப்பருப்பை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இது ட்ரை ஆகணும். அப்போ தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சின்னதாக டிப்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம ப்ரெஷர் குக்கரில் நம்ம பருப்பு ஐட்டம் இந்த மாதிரி போடும்போது அதுலேருந்து நம்மளுக்கு தண்ணி லீக் ஆகும். அப்படி லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரெஷர் மூடி இருக்கு இல்லையா, குக்கரோட மூடி இருக்கு இல்லையா, அதுக்கு பின்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 சொட்டு எண்ணெய் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே தண்ணி வெளியே வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலா கூட 1/4 டீஸ்பூன் உப்பும், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலாவும் நான் சேர்த்துருக்கேங்க. அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரே கட்டி சேர்ந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியால் கேப் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தாங்க சமைக்கணும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பரட்டுறோமோ அதே அளவுக்கு நம்ம கொஞ்சம் தின்னாக பரட்டிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தின்னாக இருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை உள்ளே வச்சிடலாங்க. இப்போ சுற்றி இருக்க எட்ஜஸ் எல்லாத்தையுமே நம்ம ரோல் பண்ணி அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு பரட்டுற மாதிரியே நம்ம சுற்றி வச்சிட வேண்டியதாங்க. இப்போ நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சுக்கோங்க. ஸோ கேப் எதுவும் இல்லாமல் நம்ம உருட்டிக்கலாம். இல்லைன்னா நம்ம எண்ணெயில் போடும் போது நம்மளுக்கு வெளியில் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ அவ்வளோதான். இதை வந்து ரொம்பவும் வந்து நீங்கள் அழுத்தி தேய்க்க வேணாம், லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ரெடி ஆயிடுச்சு. ஸோ செகண்டும் அதே மாதிரி தான், கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதேமாரி தான் ஒவ்வொன்றும் நம்ம மிச்சம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நம்ம அதேமாதிரி செஞ்சு வச்சிடலாங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க தேவையில்லை, பொறுமையாக ஒரு ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கிடச்சிடும். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் போட்டுறாதீங்க, ரொம்பவே சின்னதாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் வந்து நம்மளுக்கு நல்லா உப்பி வரும். இப்போ எண்ணெய் நல்லா வந்து காஞ்சி, ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப காஞ்சி ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஸ்டேஜில் வச்சப்பறம் நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுற வேண்டியதான். நம்ம வந்து எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி லோ ஃப்ளேமில் தான் இப்போ வந்து வச்சுருக்கணும் நீங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உப்பி மேலே வரும். இல்லைன்னா சீக்கிரம் கருகிடும், அதுக்கப்புறம் வந்து உப்பவே உப்பாது. நல்லா ஒரு பக்கம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம சைடிஷ் எதுவும் தேவைப்படாதுங்க. இருந்தாலும் நம்மளுக்கு தேவைப்படணும்னா வெஜ் குருமா, இந்தமாரி நான்வெஜ் குருமா, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து சைடிஷாக வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்பவே குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.